ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றத பார்க்க போகிறீங்க. ஸோ ராகி சேமியா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே நான். ஸோ ராகி சேமியாவும் எவ்வளோ செய்ய போகிறனோ அதுக்கான மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிட்டு, இந்த ராகி சேமியாவை வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். 1 நிமிஷத்துக்குள்ளே ஊற வச்சாலே போதும். ஜஸ்ட் அந்த தண்ணி அதில் அப்சர்வ் ஆகணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த ஊற வச்ச ராகி சேமியாவை வந்து அது உள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஆவி வர வரைக்கும் அதை வந்து வேக விடணும். நான் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லேயே தான் பக்கத்தில் நின்றுட்டு வச்சுட்டு ஆவி வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ரொம்ப நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் மார்னிங் சொல்ல போனோன்னா. சரின்னு சொல்லிட்டு இதை தேங்காய் போட்டு சாப்பிட்லாமா இல்லை வந்து தாளித்து சாப்பிட்லாமான்ட்டு யோசிச்சுட்டு, ஸோ தாளித்து சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு பச்சை மிளகாவில் போட்டு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூட நீங்கள் வேணும்னா வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணி வதக்கிட்டு அதுலேயே அப்படியே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து அதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் கிளறி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கல. வெறும் கடுகு உளுந்து ஒரு பச்சை மிளகாவை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த வேக வச்ச ராகியை தூக்கி அதில் ஒரு பெரட்டுன்னு பெரட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதில் லைட்டாக மேலே இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் லைட்டாக நாட்டு சர்க்கரையை ஃபைனலாக தூவிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ராகி சேமியா முடிஞ்சு இன்றைக்கி இப்படி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர்லாம் இதை ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. நானுமே ஃபஸ்ட்லாம் இதை ட்ரை பண்ணது கிடையாது. ஒரு தடவை எனக்கு இது வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது வீட்லேயே. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து வேக வைக்கிறதுமே சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கவங்க இதை நீங்கள் நைட்லேயுமே வந்து டின்னராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகும். ஹெல்த் வைஸுமே இது ரொம்ப நல்லதுன்றனால நைட் டைமில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸ்வீட்டாக வேணும்னா உங்களுக்கு தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி வேணும்னா எண்ணெய் ஊற்றி லைட்டாக தாளித்து இந்த மாதிரி கலரி சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் ஆப்ஷன் வந்து உங்களோடது தான். பட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.